ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட் டின்னருக்கு நல்லா ஹெல்த்தியான வெஜ்ஜு நூடுல்ஸு வீட்டிலே நல்லா சிம்பிளாகவும் செய்யலாம், சூப்பராகவும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நான் 2 பேக்கெட் நூடுல்ஸை சுடுதண்ணியில் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நூடுல்ஸ்க்கு தேவையான பொருள் வந்து கேபேஜ், கேரட், ஆனியன், கொத்தமல்லி, மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், பெப்பர். இந்த பொருள் தான் நமக்கு தேவை நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு குடமிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு குடமிளகா பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போது ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டும் கேபேஜையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஓரளவு வதங்கினா போதும், அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட சோயா சாஸ் வந்து 1.5 மூடி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் வந்து அதிகமாக ஊற்றிட்டோன்னா அது வந்து கசக்கும். சாஸ்லாம் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கினா வந்து சாஸ்லாம் வந்து அடி பிடிச்சிரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன், இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்காமல் வேக வச்சா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லாட்டி நூடுல்ஸ் வந்து நல்லா குழஞ்சிருச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் மெதுவாக கிண்டி விடுங்க. இல்லை கரண்டியில் கிண்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா 2 ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா மெதுவாக எடுத்து விடுங்க. நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடும்போது உங்களுக்கு வந்து அடியில் இருக்க மசாலாலாம் வந்து நூடுல்ஸ் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான சிம்பிள் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.